அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சலாசத்துன், மூன்று வகை மனிதர்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யந்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். அந்த மூன்று வகை மனிதர்களிடத்திலே மறுமை நாளையில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை அருள் கூர்ந்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறினார்கள். இந்த மூணு வகையான மனிதர்கள்ட்ட அல்லாஹ் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனையும் கொடுப்பான் என்று 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சபையில் இருந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாபு வ ஹஸிரு, அவர்கள் நஷ்டமாகி விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த 3 வகை மனிதர்கள் யார் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்பிலு இஸாரஹு, தன்னுடைய கீழாடையை கரண்டைக்கு கீழால் யார் தொங்க விடுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள். சில பேர் ஆண்களை நம்ம பார்க்கிறோம், அவங்க கைலி உடுத்தினாலும் சரிதான், சாரம் உடுத்தினாலும் சரிதான், அல்லது பேண்டு போட்டாலும் சரிதான், தரையில அந்த கீழாடை இழுத்து கொண்டே செல்லும், அதில் உள்ள கிருமிகள்லாம் அதில் ஏறும். தொழுகையில சில பேரை நம்ம பார்க்கிறோம், கரண்டை காலுக்கு கீழால் தான் ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை நலம் விசாரிப்பதற்காக சில தோழர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் கரண்டைக்கு கீழால் தன்னுடைய ஆடையை அணிந்திருக்கின்றார். குற்றுயிராக கிடைக்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இர்ஃபா இஸாரக, உன் கீழாடையை உயர்த்தி கட்டு என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு கீழாடையை ஆண்களை பொறுத்த மட்டிலும் கரண்டைக்கு கீழால் அணிவது என்பது அது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம். யார் அந்த மாதிரி கீழாடையை கரண்டைக்கு கீழால் அணிகிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனையும் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2வது நபர் யார் அப்படின்னா, வல் மன்னானு, செய்த தர்மத்தை செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவர். இன்னைக்கு அது ரொம்ப பேர் இருக்கிறாங்க, சின்ன உதவி செஞ்சாலும் ஆயிரக்கணக்கான பேர் அதை என்ன செய்வாங்கன்னா சொல்லி காட்டுவாங்க. ஒரு தர்மம் செய்தாலும் உடனே தங்கள் பெயரை பதிவு செய்து விடுவார்கள். இப்படி யார் செய்த உதவியை செய்த தர்மத்தை சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களிடத்திலும் அல்லாஹ் பேச மாட்டான். 3வது வல் முன்ஃபிகு சிலஅத்தஹு பில் ஹலஃபில் காதிப், பொய் சத்தியம் செய்து தங்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். அல்லாஹ் மேல சத்தியமா இது நல்ல பொருள் தான் அப்படின்ட்டு மோசமான பொருளை கூட சத்தியம் செய்து என்ன செய்வாங்கன்னா விற்பனை செய்வார்கள். இவர்களிடத்திலும் அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், இவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள்.
இது போன்ற தவறுகள் நம்மிடத்தில் இருக்குமானால் அது இன்றைக்கே நாம் களைய வேண்டும். பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டான். உலகத்திலும் சரிதான், மறுமையிலும் சரிதான். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல இறைவன் இந்த தவறுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் நம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.